நாம் அடுத்ததாக உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் என்ற திவ்யதேசத்திற்கு செல்லலாம். பேரானை குறுங்குடியம்பெருமானை திருக்கங்காலூரானை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்த்தின் கடலேழும் மலையேழு உலகுண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தன்னரங்கத்தே என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வடக்கே 4 மைல் தொலைவில் உள்ள கொள்ளிடக்கரை நதிக்கரையில் உள்ளது. ஸ்ரீரங்கத்திலிருந்து 1 மைல் தூரம். திருச்சியிலிருந்து துறையூர், மணச்சநல்லூர் செல்லும் பஸ் எல்லாம் போகும். இந்த கோயிலை கடந்து தான் செல்ல வேண்டும். இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு பிரம்மாண்ட புராணமே இந்த ஸ்தலத்தை பற்றி கூறுகின்றது. பிரம்மன் ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு சந்தியா காலத்தில் திருமாலை ஆராதித்து வந்தான். பிரம்மனின் பக்தியை சோதிக்க விரும்பிய திருமால் இந்த ஸ்தலத்தில் ஒரு கதம்ப மரமாக உருக்கொண்டு நிற்க, இதை உணர்ந்த பிரம்மனும் இந்த இடத்தை தம் கமண்டல நீரால் கதம்ப மரத்திற்கு திருமஞ்சனம் செய்து திருமாலை துதிக்க, பிரம்மனுக்கு காட்சியளித்த திருமால் எம்பெருமான் இதுபோலவே எந்நாளும் என்னை துதித்து இந்த இடத்திலே வழிபடவும் என்றும் கூறியதால் பிரம்மனும் இங்கு கோவில் கொண்டார். பிரம்மனின் கபாலம் கையில் ஒட்டிக்கொள்ள அத்துடன் தீர்த்த யாத்திரை செய்த சிவன் இங்கு வந்து சேர்ந்ததும் சிவனுடைய பிக்ஷாபாத்திரத்தில் பிச்சையிடுமாறு மகாலட்சுமியை திருமால் கேட்டுக்கொள்ள, அந்த விதமே மகாலட்சுமி பிக்ஷாபாத்திரத்தில் பிச்சையிட்டதும் இதுவரை நிறையாத கபாலம் நிரம்பியது. அதனால் பிராட்டிக்கு பூரணவல்லி தாயார் என்றும் பெயர் ஏற்பட்டது. தமது பிச்சை பாத்திர நிறைந்த காரணத்தினால் சிவபெருமானுக்கும் இங்கு பிக்ஷாடனன் மூர்த்தியாக எழுந்திருள்ளார். திருமால் கதம்ப மரமாக உருவெடுத்து நின்றமையால் கதம்பனூர் என்றே இந்த ஸ்தலம் பேசப்படுகிறது. காலப்போக்கில் கரம்பனூர் ஆயிற்று. திருமங்கையாழ்வாரால் உத்தமன் என்று இந்த எம்பெருமான் அழைக்கப்பட்டதால் உத்தமர் கோயிலாற்று. 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வாரும் ஆண்டாளுமே பெருமாளை உத்தமன் என்ற வார்த்தைகளால் குறிப்பிட்டுள்ளார்கள். இங்கு ஓங்கு உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாளோட திருப்பாவை ஞாபகத்துக்கு கொண்டு வருதுங்க. உத்தமன்னா ஆண்டாள் பாடியிருக்காலே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி உத்தமன்னா யார்? அப்படிப்பட்ட உத்தமன் இவன். மூலவர் புருஷோத்தமன், புஜங்க சேனன், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பூரணவல்லி தாயார், பூர்வாதேவி எனவும் அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் கதம்ப தீர்த்தம். கதம்ப மர உருக்கொண்டு நின்ற எம்பெருமானை தம் கமண்டல நீரால் பிரம்மா திருமஞ்சனம் செய்ய அந்த நீரை பெருக்கெடுத்து குளமாக தேங்கி கதம்ப தீர்த்தமாயிற்று. விமானம் உத்தியோக விமானம். காட்சி கண்டவர்கள் பிரம்மா, சிவன், உபரிசர வரசு, சனக சந்தன குமாரர்கள், திருமங்கையாழ்வார். ஸ்தலவிருட்சம் கதிலி, அதாவது வாழை மரம். சிறப்புகள்: மும்மூர்த்திகளும் ஒரே கோவிலுக்குள் எழுந்திருள்ள காட்சி வேறு எந்த திவ்யதேசத்திலும் பார்க்க முடியாது. எனவே இது ஒரு திருமூர்த்தி ஸ்தலமாக ஆகிறது. பிச்சை எடுத்து வந்த நிலையில் தனது பாத்திரம், அதாவது கபாலம் நிறைந்ததால் பிக்ஷாடன மூர்த்தியாக சிவபெருமான் எழுந்திருள்ளார். எனவே பிக்ஷாண்டார் கோவில் என்றும் இதற்கு மறுபெயரும் உண்டு. இங்குள்ள ராஜகோபுரம் மற்ற திவ்யதேசங்களை விட மிக சிறியதாக இருந்தாலும் மிகவும் கலை நுணுக்கங்களுடன் பேரழகு வாய்ந்ததாக இருக்கிறது. ஜனகர் இங்குள்ள கதம்ப தீர்த்தக்கரையில் ஒரு யாகம் செய்தார். யாகத்தின் அவிஸ்பாகத்தை நாய் ஒன்று புசித்து மாசுபடுத்தி விட்டதால் அந்த தோஷம் நீங்க கதம்ப மரத்தை பூஜிக்குமாறு ஜனகரிடம் முனிவர்கள் கூற, மீண்டும் யாகத்தை துவக்கி கதம்ப மரத்தை பக்தி சிரத்தையோடு வழிபாடு அரவணையில் அறுதுயில் அமர்ந்த கோலத்தில் தனது நாபியில் பிரம்மாவுடன் அருகில் பிக்ஷாண்ட மூர்த்தியான் சிவனுடன் திருமால் ஜனகனுக்கு காட்சியளித்தார். பக்தன் ஒருவனுக்கு மும்மூர்த்திகளுடன் காட்சி கொடுத்த ஸ்தலம் இது ஒன்றுதான். மும்மூர்த்திகளையும் ஒருங்கே கண்ட ஜனகர் தான் இங்கு மும்மூர்த்திகளுக்கும் ஆலயம் எடுத்தார் என்று வரலாறு உண்டு. ஆழ்வார்களில் திருமங்கையாழ்வார் மட்டும் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசம். பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரும் மங்களாசாசனம் செய்துள்ளார். ஸ்ரீரங்கநாதனே ஆண்டுதோறும் இங்கு எழுந்துருளி கதம்ப தீர்த்தத்தில் தீர்த்தம் சாதிப்பது என்றும் வழக்கமாக விசேடமான
திருவிழாவாகும், அங்கே உற்சவமாகும் வருஷத்துக்கு ஒரு தடவை. திருமங்கையாழ்வார் கரம்பனூரில் தங்கியிருந்ததுதான் ஸ்ரீரங்கத்தின் கோவில், மதில், மண்டபம் போன்றவற்றிற்கு திருப்பணிகள் செய்தார். கதம்ப புஷ்கரணியில் வடக்கே உள்ள தோப்பும் நஞ்சை எழிலார்ந்த சோலையும் திருமங்கை மன்னன் தங்கியிருந்ததில் காரணமாகவே ஆழ்வார் பட்டவர்த்தி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் மகாமண்டபத்தில் பிரம்மனுக்கு உள்ள கோவில் சரஸ்வதி தேவி எழுந்தருளி உள்ளார். ஆண்டுதோறும் வரும் கார்த்திகை தினத்தன்று பெருமாளும் சிவனும் சேர்ந்தாற்போல் வீதி உலா வருவார்கள். இதனோட சிறப்பு மேலே பார்க்கலாம் அடுத்த திவ்ய தேசம்.